வைகோவை சந்திப்பதற்காக அண்ணா நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மூத்த தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று வரும் விஜய் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த நிலையில் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். மூத்த தலைவர்களை சந்தித்து விஜய் வாழ்த்து பெற்று வரும் நிலையில் முன்னதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்திற்கு சென்று வாழ்த்து பெற்றார். தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் ஜோசப் விஜய். வைகோவின் மகனும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ முதலமைச்சர் ஜோசப் விஜயை வரவேற்கிறார். அதன் நேரலையை பார்த்து வருகிறோம். வைகோவின் மகனும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை வரவேற்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து மூத்த தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்று வரும் விஜய் முன்னதாக முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்தில் சென்று வாழ்த்து பெற்றார். தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை சந்திக்க வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் எழிலரசன் இணைகிறார். எழிலரசன், தொடர்பான விவரங்களை வழங்கலாம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற பதவியேற்றிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவரது இல்லத்துல நேரடியாக சந்தித்து அவருக்கு மரியாதை செலுத்தினார். இந்த நிலையில முன்னாள் துணை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரை இன்முகத்தோடு, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கட்டி அணைத்து இன்முகத்தோடு தனது இல்லத்திற்குள் அழைத்து சென்று அவர்கள் அளவலாவி நெகிழ்ந்த காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. இந்த நிலையில அடுத்ததாக மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், தமிழக அரசியல்ல மிக மூத்த தலைவர்களில் ஒருவரான வைகோ அவர்களை நேரடியாக அவரது அண்ணா நகர் இல்லத்திற்கு நேரடியாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நேரடியாக அவரது இல்லத்திற்கு சென்று அவரை சந்திக்கிற அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அதாவது முன்னாள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களது இல்லத்துல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை எப்படி ஆற தழுவி கட்டி அணைத்து தனது இல்லத்திற்குள் அழைத்து சென்று அன்பை, தனது நிகழ்ச்சியை பரிமாறினாரோ அதே போன்ற ஒரு காட்சியை தான் இப்போது வைகோனுடைய இல்லத்திலும் நம்மால் காண முடிகிறது. வைகோ அவர்களுடைய புதல்வர் துரை வைகோ அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை வாசல் வரை வந்து கட்டி அணைத்து அவருக்கு மலர் மாலை சூடி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை வீட்டுக்குள் அழைத்து செல்கிறார். அந்த காட்சிகளை நம்மால் திரையில் காண முடிகிறது. விஜய் அவர்கள் இன்னும் சற்று நேரத்துல வைகோவை நேரடியாக சந்திக்கிற அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. வைகோ அவர்கள் தமிழக அரசியல்ல மிக மூத்த தலைவர். பல முதலமைச்சர்களை அவர் சந்தித்தவர். பல முதலமைச்சர்களை நிர்ணயிக்கக்கூடிய அரசியல் வலிமையை அவர் பெற்றிருந்தார். இந்த நிலைமையில மிக இளம் தலைவராக, இளம் முதலமைச்சராக ஒரு கட்சியை தொடங்கி எடுத்த எடுப்பிலேயே கட்சி தொடங்கி சந்தித்த முதல் தேர்தலிலேயே இளைஞர்கள் மற்றும் பெண்களுடைய ஆதரவின் காரணமாக முதலமைச்சராக முதலமைச்சராக உருவெடுத்திருக்கிற விஜய் அவர்கள் தமிழக அரசியல்ல பல மூத்த தலைவர்களை நேரடியாக அவர்களது இல்லத்திற்கே சென்று அவர் மரியாதை செலுத்துகிற அந்த காட்சிகள் தமிழக அரசியல்ல ஒரு மிகுந்த கலாச்சாரத்தினுடைய உச்சமாக, அரசியல் கலாச்சாரமாக, அரசியல் பண்பாடாக பார்க்கப்படுகிறது. வைகோ அவர்கள் தமிழக அரசியல்ல பல்வேறு நிகழ்வுகள்ல மிக முக்கியமான திருப்பு முனையாக இருந்தவர். தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை பாதுகாப்பது, தமிழகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பது, மத்திய அரசு தமிழகத்துக்கு எதிராக கொண்டு வருகிற திட்டங்களை எதிர்ப்பது, தமிழகத்தினுடைய அந்த மண் வளங்களை, மணல் வளங்களை, ஆற்று வளங்களை, மலை வளங்களை பாதுகாப்பது போன்ற பல போராட்ட களங்கள்ல முதல் வீரராக நிற்கக்கூடியவர் வைகோ அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தியாக அரசியல் வாழ்க்கையை செய்த மதிமுக பொதுச் செயலாளர், மூத்த அரசியல் தலைவர் வைகோ அவர்களை அவரது இல்லத்திற்கே சென்று புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள்
அவருக்கு இல்லத்திலேயே சென்று அவரை சந்தித்து இருப்பது மிக பெரிய ஒரு மரியாதையாக பார்க்கப்படுகிறது. இது மதிமுக தொண்டர்கள் மத்தியில நெகிழ்ச்சியையும் ஒருவித நல்ல உணர்வையும் ஏற்படுத்துகிற ஒரு சந்திப்பாக நம்மால் காண முடிகிறது. தேர்தல் களத்துல இந்த தலைவர்கள் எல்லாம் எதிரெதிர் துருவங்களாக இருந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள். தனது அரசியல் கொள்கைகளை மக்களுக்கு எடுத்து வைக்கிற அதே நேரத்துல தலைவர்களை கடுமையாக மாறி மாறி விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தேர்தல் களம், அந்த தேர்தலுடைய அனல் அடங்குவதற்குள்ளாக சட்டமன்றத்துல தமிழக முதலமைச்சராக ஆளுநர் அவர்களால் பதவி பிரமாணம் செய்யப்பட்டு தமிழக முதலமைச்சராக உருவெடுத்திருக்கிற விஜய் அவர்கள் தனது சட்டமன்ற முதல் கூட்டத்தை முடித்துக்கொண்டு இப்போது நேரடியாக தமிழக அரசியல்ல இத்தனை ஆண்டுகளாக தமிழக அரசியலை நகர்த்திய தலைவர்கள் ஒவ்வொருவராக அவர்களது இல்லத்திற்கே சென்று அவர் சந்தித்து வருகிற இந்த நிகழ்வு என்பது தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு புதிய நிகழ்வாக, புதிய பண்பாடாக பார்க்கப்படுகிறது. இதுநாள் வரையில் பெரிய திராவிட இயக்கங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கின்றன. அப்போதெல்லாம் கூட இது போன்ற ஒரு நிகழ்வுகளை காண முடியாது. குறிப்பாக வட மாநிலங்கள்ல, மேற்கத்திய நாடுகள்ல இது போன்ற ஒரு அரசியல் சந்திப்புகளை நாம் பார்த்திருக்க கூடும். தேர்தல் களத்துல தோல்வி அடைந்தவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதும், வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களை திரகாத்திரம் செய்கிற அது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் வடமாநில அரசியல்களை நம்மால் பார்த்திருக்க முடியும், மேற்கத்திய நாடுகளில் பார்த்திருக்க முடியும். அது போன்ற ஒரு சம்பவத்தை முதல் முறையாக இப்போது நாம் தமிழகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. இது ஒரு அரசியல் கலாச்சாரமாக, புதிய அரசியல் நகர்வாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, விஜய் அவர்கள் நாளை மிக முக்கியமான ஒரு நகர்வை சந்திக்க போகிறார். தற்போது அவர் தனக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எதிரணியில் இருந்த கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவுடன் தான் அவர் இப்போது தனக்கான பெரும்பான்மையை நிரூபித்து அவர் ஆளுநர் முன்னிலையில அவர் பதவி பிரமாணம் செய்யப்பட்டு அவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலைமையில அதிகாரப்பூர்வமாக அவர் நாளை கூட இருக்கிற அந்த சட்டமன்றத்துல தனக்கு இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பெரும்பான்மையை அவர் ஃப்ளோர் டெஸ்டிங் மூலமாக அவர் நிரூபிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த நிலைமையில்தான் அவர் தமிழகத்தினுடைய முக்கிய அரசியல் மூத்த தலைவர்களை எதிர்வரிசையில் இருந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையாக சாடிய அந்த தலைவர்களை எல்லாம் கூட அவர் நேரடியாக சந்தித்து மனமாச்சரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் மறைந்து போகின்ற வகையில அவருடைய சந்திப்புகள் இப்போது அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு சிறந்த அரசியல் பண்பாடாக, அரசியல் நாகரிகமாக பார்க்கப்படுகிற அதே நேரத்துல முக்கிய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நாளை தமிழக சட்டமன்றத்துல தாவேகாவுடைய தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் நாளை தனக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் அவர் தனக்கு இருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தனிப்பெரும்பான்மை சக்தியை அவர் நிரூபிக்க வேண்டும். அவர் ஒருவேளை நிரூபிக்க தவறினால் அவர் முதலமைச்சராக தொடர முடியாது, அவர் ஆட்சி கட்டிலில் இருக்க முடியாது என்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஆதரவுடன் நாளை அவர் சட்டமன்றத்தை சந்திக்க வேண்டும். நாளை சட்டமன்றத்தை கூடும்போது அனைத்து அரசியல் கட்சி, அதாவது இதுவரை அவருக்கு ஆதரவு வழங்கி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு வழங்கி அவருடைய அரசை நிலைநிறுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த நிலைமையில்தான் விஜய் அவர்களுடைய, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இந்த சந்திப்பு, இந்த நகர்வு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகாக அவர் இன்னும் சில அரசியல் கட்சி தலைவர்களை நேரடியாக சென்று சந்திக்க போகிறார் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இனி அடுத்து யாரை சந்திக்க போகிறார் என்பது மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கிறது. விஜய் அவர்கள் இப்போது தமிழக முதலமைச்சரை சந்தித்துவிட்டு இரண்டாவதாக அந்த கூட்டணியில் இருக்கிற மதிமுகவுடைய தலைவர், அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தமிழக அரசியல்ல மிக மூத்த தலைவர், அரை நூற்றாண்டு காலம் தமிழக அரசியலில் பயணித்தவர், தமிழக மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர், பல மைல் கிலோமீட்டர் தூரங்களை தனது நடைப்பயணங்களால் நடந்து தமிழக மக்களுடைய உரிமைகளுக்காக போராட்ட களங்களை முன்னெடுத்த தலைவர் வைகோ அவர்களை தமிழக முதலமைச்சராக, இளம் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற தாவேகா தலைவர், தமிழகத்தினுடைய புதிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்துக் கொண்டிருக்கிறார்.
அந்த நெகிழ்ச்சியான காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அந்த இடத்திலெல்லாம் தாவேகா தொண்டர்கள் குவிந்து அவருடைய நகர்வுகளுக்கு, அவருடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஆரவாரம் செய்து அவருக்கு வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிற அதே நேரத்துல மதிமுக தொண்டர்களும் மதிமுகவினுடைய கொடிகளை ஏந்தி வைகோ அவர்களுடைய இல்லத்திற்கு வெளியில் அதிக அளவுல திரண்டிருந்து தங்களது தலைவரை சந்திக்க வருகிற தாவேகா தலைவர், தமிழகத்துடைய முதலமைச்சர் விஜய் அவர்களை முழக்கமிட்டு அவரை வருக வருக என வரவேற்கிற அந்த காட்சிகளை, இந்த நெகிழ்ச்சியான தருணத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. வைகோவுடைய மகன் துரை வைகோ அவர்கள் வெளியில் வந்து வாசல் வரை வந்து விஜய் அவர்களுக்கு துண்டு போர்த்தி மாலை அணிவித்து அவரை அன்பாக அவரது இல்லத்திற்குள் அழைத்து செல்கிற அந்த காட்சிகளை காண முடிகிறது. அவருடன் தாவேகாவினுடைய முக்கிய தலைவர்கள் உடன் இருக்கிறார்கள். மதிமுகவினுடைய முக்கிய முன்னணி தலைவர்கள் இந்த சந்திப்புல உடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை நம்மால் திரையில் காண முடிகிறது.